ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக சூப்பரான ஒரு டிப்ஸ் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த டிப்ஸ் நான் ஆல்ரெடி வீட்டில் ரெடி பண்ணி எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்குது. அதனால தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம வீட்டில் ரூம் ஸ்ப்ரே காலி ஆயிடுச்சுன்னா நம்ம போய் வாங்கின்னு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால நம்ம வீட்டில் சமையலறையில் யூஸ் பண்ணுற பொருளே வச்சு நம்ம சூப்பரான ஒரு டிப்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். அது உங்கள்கிட்ட இப்போ நான் காட்ட போகிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சமையலறையில் யூஸ் பண்ணுற உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி தூள் உப்பு இருக்கணும், கல் உப்பு வேண்டாம். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு இது ஊறிட்டு ஸ்மெல் வராது. அடுத்து நம்ம சமையலறையில் எல்லார்கிட்டே இருக்கிறது தான் லவங்கு. ஒரு 10 லவங்கிட்ட எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து கம்ஃபோர்ட்டு, நம்ம துணிங்களுக்கு யூஸ் பண்ணுற கம்ஃபோர்ட். இது 3 பொருளை வச்சு தான் நம்ம சூப்பரான ஒரு ரூம் ஸ்ப்ரே ரெடி பண்ண போகிறோம். இது ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. சில பேருக்கு இந்த ரூம் ஸ்ப்ரேனால் ஒரு பிராண்டு செட் ஆகும், ஒருத்தருக்கு ஒரு பிராண்டு செட் ஆகாது. அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டோ ஒன்றும் ஆகாது, நல்லா அவங்களுக்கு செட் ஆகும். இப்போ இது எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்னென்ன பொருள் போட்டு எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் இது தொடர்ந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி வேண்டானாக்கா, உங்களுக்கு செட் ஆகலனாக்கா நீங்கள் ரூம் ஸ்ப்ரே ட்ரை பண்ணலாம். ஆனால் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, நீங்கள் ரூம் ஸ்ப்ரே வாங்க மாட்டீங்க. இதுவே தொடர்ந்து ட்ரை பண்ணலான்னு நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு இது ரிசல்ட் கொடுக்குது. வாங்க இப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணோம்னா வந்துச்சுன்னா அது எடுத்துன்னு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இது கடாசிடுறோம். இது நீங்கள் இப்போ தூக்கி போட வேண்டாம். இது ஏதாவது இந்த மாதிரி பாக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சைஸ் பாக்ஸ் இருந்தால் கூட உங்களுக்கு தேவைப்படும். இப்போ இந்த மாதிரி நான் கிச்சனு, அதாவது சிலிண்டர் வைக்கிற இடத்துல ஒன்று வைக்க போகிறேன், இன்னொன்று மெயின் பாத்ரூமில். ஏன்னா நம்மலாம் ரூம் ஸ்ப்ரேனாக்கா வேறு நம்ம ஹாலில் தான் வைக்கிறோம். ஏன்னா அது நல்லா ஸ்மெல்லு வந்துச்சுன்னா ஃபுல்லு ரூம்க்கே ஸ்ப்ரே ஆகும் அது ஸ்மெல்லுன்னு. அந்த மாதிரி இல்லாத இந்த மாதிரி பாக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு பாத்ரூம்லேயே சரி, உங்கள் பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு, இந்த மாதிரி எந்தெந்த கார்னர் இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா சூப்பரான ஸ்மெல் வரும். இதில் எந்த சைடு எஃபெக்டோ இல்லை. இப்போ வாங்க இது எப்படி தயார் பண்ணுறது காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு போல் எடுத்துன்னு தேவையான அளவுக்கு நான் இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த பாக்ஸில் எவ்வளோ இருக்குதோ ஒரு 3/4 வரணும். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு கம்ஃபர்ட் ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கம்ஃபர்ட்டு உங்களுக்கு எந்த கலர் கம்ஃபர்ட் பிடிக்குதோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கம்ஃபர்ட் தான் போடணுன்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச கலரு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கம்ஃபர்ட்டு இந்த உப்பில் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கம்ஃபர்ட் போட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கணும். சும்மா கொஞ்சம் மேலே கம்ஃபர்ட் போட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அதில் எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காது. இந்த அளவுக்கு நல்லா கலக்கிட்டு இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, அது எடுத்து வச்சு அதில் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. முதல் தடவை என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லின் ஆல் கிளிக் பண்ணுங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும், நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலக்கிட்டு இப்போ நான் அடுத்து லவங்கம் வைக்க போகிறேன். இதில் இந்த மாதிரி சுற்றிடும். அந்த லவங்க நல்லா இப்படி கொஞ்சமாக அமுக்கி விடுங்க. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஏன்னா அந்த லவங்க ஊறும் இந்த கம்ஃபர்ட்டில் அந்த உப்பில் அவ்வளோ நல்லா ஒரு சூப்பரான ஸ்மெல் இருக்கும், நல்லா வாசனை வரும். வயசானவங்கலேருந்து சின்ன குழந்தைங்கலேருந்து யாருக்கும் எந்த எஃபெக்டும் ஆகாது. அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கிடைக்குது.
பாருங்கள் இந்த அளவுக்கு. ஏன்னா இந்த லவங்கு வைக்கும் போது அந்த மேலே அந்த பூ இருக்குது இல்லைங்களா, அது தெரியணும் கொஞ்சம். அது அந்த கம்ஃபர்ட்லேயே உப்புலேயே நல்லா இதாகணும். இந்த மாதிரி வச்சுட்டு பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கம்ஃபர்ட்டு கொஞ்சம் அந்த லவங்க நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ட்ராப் அப்படி ஊற்றிட்டு வரணும். இப்போ இந்த உப்புல அந்த கம்ஃபர்ட்டில் நல்லா ஊறுவோம். நல்லா ஒரு சூப்பரான ஸ்மெல் கிடைக்கும். இந்த அளவுக்கு நம்ம அளவுக்கு மீறி உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு கம்ஃபர்ட் ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் போட்டோம்னா ஆகாது. இந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஒவ்வொரு ரூம்லேயும் உங்களுக்கு தேவையான வச்சுக்கோங்க. இல்லாட்டினா மெயின் பாத்ரூமில் வைங்க. நம்ம சமையல் அறையில் கிச்சனில் அந்த சிலிண்டர்கிட்ட வச்சாலும் நல்லா சூப்பராக ஸ்மெல் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நல்லா சூப்பராக ரிசல்ட் கிடைக்குது. ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதில் நம்ம ரூம் ஸ்ப்ரே வாங்குறது இந்த மாதிரி நம்ம பட்ஜெட்டும் கம்மியாகவும் நல்லா சிம்பிளாகவும் டிப்ஸ் இருக்குது. இது இந்த மாதிரி நம்ம வீட்டில் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஒரு ரூம் ஸ்ப்ரே வாங்குகிற நேரம் அது எவ்வளோ காசு உங்களுக்கு ஆகுதோ, இது இந்த மாதிரி யூஸ் பண்ணாக்கா இதில் எவ்வளோ நம்மளுக்கு மிச்சம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரிசல்ட்டு, காசும் மிச்சம் நம்மளுக்கு. இந்த மாதிரி பொருள் சிம்பிளாக ரெடி பண்ணிவிட்டு ரூம் ஸ்ப்ரே நம்மளே வீட்டில் ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ரூம் எப்படி க்ளீன் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இது நான் வந்து கிச்சனு எல்லாம் சிலிண்டர்கிட்ட வச்சுக்கிறேன். இன்னொன்று இதே மாதிரி ரெடி பண்ணி நான் பாத்ரூமில் கண்டிப்பாக நம்ம எங்கே வைக்கிறோமோ இல்லையோ பாத்ரூமில் கண்டிப்பாக நம்ம வைக்கணும். நம்ம இந்த பேஸ்ட்டு ப்ரஷ் எல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல அங்கே ஒரு சின்ன ஷெல்ஃப் மாதிரி இருக்கும். அது மேலே வச்சிட்டிங்கன்னா இது ஃபுல்லாக ஸ்மெல்லு நல்லா அந்த லவங்க ஃபுல்லாக ஊறும். அந்த கம்ஃபர்ட்டில் சேர்த்து அந்த ஸ்மெல்லெல்லாம் நல்லா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். எந்த அளவுக்கு ஒரு சிம்பிளாக கம்ஃபர்ட்டு உப்பு லவங்க இது வச்சு எவ்வளோ சூப்பரான ஒரு ரூம் ஸ்ப்ரே உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டியிருக்கிற பாருங்க. நல்லா ஸ்மெல், இது ஊற நல்லா ஸ்மெல்லு வரும் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.